ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பார் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆப்பார் ஐடி மீன்ஸ் நத்திங், அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர். நீங்கள் படிக்கிற அத்தனை அகாடமிக் டீட்டெயில்ஸும் அதில் போய் ஒரே ஒரு ஐடியில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் ஆப்பார் ஐடி. அது வந்து 12 டிஜிட் யூனிக் ஐடியாக இருக்கும். அது ஒரு ஐடி நம்பர், அந்த 12 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி மாதிரி தான். ஒரே ஒரு கார்டு, ஐடென்டி கார்டு, அதில் உங்களுடைய அத்தனை டீட்டெயில்ஸும் அதில் ஸ்டோர் ஆகிடும். அதை நீங்கள் படிக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அத்தனையும் அதுலேயே ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுன்ட்டு பார்க்கலாம். நேராக appar.education.gov.in உடைய வெப்சைட்டுக்கு போங்க. அது கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிங்க எப்படி க்ரியேட் பண்ணுறது. இங்கே ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு இல்லையா, அது கீழே லேர்ன் மோர் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணி பார்த்துட்டா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் இதெல்லாம் படித்து பார்த்துக்கிங்க. நீங்கள் அது ஆப்பாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஹவு ஆப்பார் ஒர்க்ஸ், ஸ்கூலில் எப்படி ஒர்க் ஆகும், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன யூஸு எல்லாமே இருக்கும். அதில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஆப்பார் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 4th ரோமன் லெட்டரில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 1 வந்து வெரிஃபிகேஷன். விசிட் த ஸ்கூல் டு வெரிஃபை டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கூல் விசிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்டைன் பேரண்டல் கன்சென்ட் இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் மைனராக இருந்தால் பேரண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அத்தன்டிகேட் ஐடென்டிட்டி த்ரூ தி ஸ்கூல் மூலமாக அத்தன்டிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஐடி க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஐடி நேராக அவங்க வந்து உங்களுடைய டிஜிலாக்கரில் போய் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் டிஜிலாக்கரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி அசஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது வந்து மைனர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆல்ரெடி 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஸ்கூலில் க்ரியேட் பண்ணி டிஜிலாக்கரில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸ்டெப் 4ல் upon successful verification the APAR ID is created and added to DigiLocker for secure online access. ஆன்லைன் அக்சஸ்க்காக டிஜிலாக்கரில் போய் ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக டிஜிலாக்கரில் போய் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டு எப்படி நீங்கள் ஆப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணணுனாக்கா நேராக டிஜிலாக்கரோட வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஜிலாக்கர் வெப்சைட். ஓகேங்களா? டிஜிலாக்கர் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணி நேராக டிஜிலாக்கர், அதாவது www.digilocker.gov.in இருக்கு இல்லையா, அதோட வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இங்கே டிஜிலாக்கர் இருக்கு இல்லையா, நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். யுவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதிலே இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே அது ஏபிசின்னு போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்கள், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட். அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து அகாடமிக் பேங்க்ஸ் ஆஃப் கிரெடிட் அதில் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் வந்து ஆப்பார் ஐடி இங்கே கீழே இருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ணி, ஓகேங்களா, இது கிளிக் பண்ணாவே உங்களுக்கு சைன் அப்னு கேட்கும். சைன் பண்ணலனாக்கா நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். சைன் ஆல்ரெடி பண்ணியிருந்தால் நீங்கள் சைன் இன் பண்ணி உள்ளே போய் நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சைன் அப் பண்ணாக்கா அதில் என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, சைன் அப் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் இஸ் ஃபாஸ்ட் ஈஸி. ஃபுல் நேம் கொடுங்க. ஆதாரில் எப்படி இருக்குது அப்படி, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அப்படி நேம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களுடைய ஜெண்டர் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. நீங்களே ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் க்ரியேட் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ணிவிட்டா சப்மிட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்பார், அதாவது டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே மாதிரி சைன்இன் டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அது மொபைல் நம்பருக்கு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அங்கே டிஜிலாக்கரில் போய் ஆப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மெத்தட். அது நீங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி கூட லாகின் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியில் நீங்கள் ஓடிபி போட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரானா, அதாவது லாகின் பண்ணால் நீங்கள் உங்களுடைய ஆப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஆப்பார் ஐடி டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.